ஓ முருகா சரணம். வெற்றிவேல் முருகா சரணம். என் அன்பு பிள்ளையே, நம்பிக்கையோடு நான் சொல்கிறத கேளு. கண்டிப்பா இன்று இரவோடு இரவாகவே அனைத்தையும் சரி செஞ்சு நாளை விடியல்ல நீ விரும்பிய வாழ்க்கையை நான் நிச்சயமாக உன் கைகளில் கொண்டு வந்து ஒப்படைச்சிருவேன். என்ன நடந்தாலும் அதில் இருக்கிற பாடத்தை கற்றுக்கிட்டு எப்படி வாழ்க்கையை சரியாக வாழ்கிறது, சந்தோஷமாக வாழ்கிறதுன்னு யோசிச்சு அதற்கேற்றார் போல நீ சிறப்பாக வாழ தயாராகு. வாழ்க்கைனா இருள் இருக்க தான் செய்யும். இருட்டை கண்டு பயப்படாதே. இருள் இருந்தால்தானே அதில் நட்சத்திரங்கள் பிரகாசிக்க முடியும். உனக்கு வரக்கூடிய கஷ்டங்கள் எல்லாம் எந்த விதத்திலும் உன்னை பாதிக்காத அளவுக்கு, நீ நினைச்ச நல்லதையெல்லாம் உன் வாழ்க்கையில் நடக்கிற அளவுக்கு இந்த அப்பன் முருகன் உனக்கு வெளிச்சத்தை காட்ட தான் இந்த பதிவை உன் கண்கள்லையே காட்டினேன். எப்போதும் எல்லா சூழ்நிலைகளிலும் தைரியமாக துணிந்து நில். அன்பு ஒன்றுதான் இந்த உலகத்திலே மிகப்பெரிய சக்தி. எப்போதுமே உன்னை வெறுக்கிறவங்க கிட்டையும் அன்பாக இரு. அன்பால் வெல்ல முடியாத இதயம்னு இங்கே எதுவுமே இல்லை. நீ காட்டும் அன்பிலும் பாசத்திலும் உறைந்திருக்கும் இந்த அப்பன் முருகன் உன் வாழ்க்கைக்கான நல்லதை செஞ்சு கொடுக்க காத்துக்கிட்டு இருக்கேன். எல்லா சூழ்நிலைகளிலும் நான் எனதுங்கிற அகந்தையை விட்டுடு. எல்லாமே உன்னால் மட்டும்தான் நடக்குதுன்னு நீ நினச்சினா நீ ஏமாந்து போவ. உன்னையும் தாண்டி இந்த பிரபஞ்சத்தில் பல விஷயங்கள் பல காரணங்களோடு நடந்துக்கிட்டு இருக்கு. எல்லாத்துக்கும் நீ வெறும் கருவி மட்டும்தான்ங்கிறத புரிஞ்சுக்கோ என் செல்லமே. நீ என்ன வேலை செஞ்சாலும் எந்த செயலை செஞ்சாலும் அதை முழுமையாக கவனமாக உன்னையே அர்ப்பணித்து செய்ய பழகு. உன்னை கொண்டு தான், அதாவது உன்னை வச்சு தான் இந்த உலகத்திலே நான் பிரம்மாண்டமான விஷயங்களை உருவாக்க போகிறேன். என்னை தேடிக்கிட்டு நீ கோவில்லையும் சடங்குகள்லையும் அல்லது எந்த மலை உச்சியிலும் போய் தேடி அலைய வேண்டிய அவசியம் இல்லை. யாராவது பசியோடு இருக்கிறவங்களுக்கு உன் கண்ணு முன்னால் ஒருத்தவங்க நின்றுக்கிட்டு இருக்காங்கன்னா அவங்களுக்கு ஒருவேளை உணவு கொடுத்தாலும், அல்லது தண்ணீர் தாகத்தில் தவிப்பவர்களுக்கு கொஞ்சம் தண்ணி கொடுத்தினாலும், அல்லது மன கஷ்டத்தோட வருத்தத்தோட புலம்பிக்கிட்டு இருக்கவங்களுக்கு கொஞ்சம் ஆறுதலாக நீ இருந்தாலும் அதுக்குள்ளே நான் வந்து சேருவேன். மனித நேயமே உன்னை என்கிட்ட கொண்டு வந்து சேர்த்துரும். நீ எப்போதும் மனிதாபிமானத்தோடு இருக்க பழகு. உடல் சோர்வடைஞ்சிருச்சு, உடல் அசதியாக இருக்குன்னா கொஞ்சம் ஓய்வு எடுத்துக்கலாம். ஆனால் ஒருபோதும் மன சோர்வுக்கு நீ இடம் கொடுக்காதே. மனம் சோர்ந்து போகக்கூடாது என் செல்லமே. ஏன்னா உடல் பலத்தை விட ஒரு மனுஷனுக்கு மன பலம்தான் மிக பெரிய வாழ்க்கையின் அற்புதமான நல்ல விஷயம். உன் மனசு தைரியமாக இருந்தால் உன்னால் இந்த உலகத்தையே ஜெயிக்க முடியும். மனபலம்தான் ஒரு மனிதனை வாழ்க்கையின் உச்சத்துக்கு கொண்டு செல்லும். உனக்குள் இருக்கும் அசாத்திய வலிமையாக இருக்கும் இந்த அப்பன் முருகன் உனக்கான அனைத்தையும் சிறப்பாக செஞ்சு கொடுக்குறேன். அடுத்தவங்ககிட்ட இருக்கிறத பார்த்து பேராசைப்படாதே. உனக்கு எது தேவையோ எது தகுதியானதோ அதை நான் ஏற்கனவே உனக்கு கொடுத்துட்டேன். உன்கிட்ட இருக்கிறத வச்சு வாழ்க்கையை மகிழ்ச்சியாக வாழ பழகு. எல்லா வகையிலும் நிம்மதி நிச்சயமாக உன்னை தேடி வரும். சூழ்நிலைகள் இப்போதைக்கு உனக்கு எதிராக இருந்தாலும் கூடிய சீக்கிரம் அதை சரி செஞ்சு உன் வாழ்க்கையில் நான் சந்தோஷத்தை கொண்டு வந்து சேர்ப்பேன். உன்னை சுற்றி இருக்கிறவங்க உன்னை கேலி பண்ணாலும் நீ பொறுமையாக அதை சமாளிக்க கற்றுக்கோ. இல்லை உனக்கு பிடிக்காட்டி அந்த இடத்த விட்டு விலகி போக கற்றுக்கோ. தர்மத்தின் பக்கமும் நியாயத்தின் பக்கமும் மட்டுமே இறுதி வெற்றி இருக்குமேன்னு செல்லமே. நான் எப்போதும் உன் கூட இருக்கும்போது நீ எதுக்காகவும் கவலைப்பட வேணாம். அடுத்தவங்க போகிற பாதையில் நீயும் போகணும்னு எந்த கட்டாயமும் கிடையாது. உனக்கென ஒரு தனிப்பாதையை இந்த அப்பன் முருகன் உருவாக்கி வச்சிருக்கேன். வேகமும் உன்னுடையது, பயணமும் உன்னுடையது. உலகத்தோடு போகாமல் உனக்கென ஒரு பாதையை வச்சுக்கிட்டு அதில் தைரியமாக உறுதியாக நடந்து போ. நீ இந்த பிரபஞ்சத்துக்கு எதை அனுப்புறியோ அதுதான் உனக்கு திரும்ப தேடி வரும். நீ வெறுப்பை காட்டினா வெறுப்பு வரும். அன்பை விதைச்சினா அன்பு உன்னை தேடி வரும். எப்போதும் எல்லார்கிட்டையும் அன்பாக இருக்க பழகு. உன் எண்ணங்களை நீ உயர இடத்தில் வைக்கும்போது இந்த உலகம் தானாகவே உயர்ந்துடும் என் தங்கமே. சில விஷயங்கள் உன்னை விட்டு போகுதுன்னா அதை விட பெருசாக ஏதோ ஒன்று உன்னை நோக்கி வரப்போகுதுன்னு தான் அர்த்தம். நீ இழந்ததை நினச்சி வருத்தப்பட வேணாம். உன் வாழ்க்கையில் வரப்போகிற வெற்றியை எதிர்நோக்கி காத்திரு. உன் வாழ்க்கையை அழகாக்கி உனக்கான மகிழ்ச்சியை நான் கொடுத்துட்றேன். வெளி உலகம் மிக பராபரமாக இருக்கலாம், ஆரவாரமாக இருக்கலாம், ஆடம்பரமாக இருக்கலாம். எப்படி இருந்தாலும் நீ அதுக்குள்ளே உன்னை தொலைச்சிடாதே. ஆடம்பரமும் அழகான விஷயங்களும் பெருசு நினச்சி நீ வாழ்க்கையில் அமைதியை இழந்துட வேண்டாம்.
கொஞ்சம் அமைதியாக உட்காந்து உனக்குள்ள நீ யாருங்கிறத யோசி. இந்த உலகம் உனக்கு தராத ஒட்டுமொத்த நிம்மதியும் சக்தியும் உனக்குள்ளே தான் இருக்குதுங்கிறத நீ புரிஞ்சுக்கோ. யாருமே இல்லாத நேரத்தில் கூட கலங்கிய கண்களோடு கூட நீ தவிக்கும் போது உன்னை அரவணைக்கும் சக்தியாக இந்த அப்பன் முருகன் இருப்பேன். நீ தனியாக இல்லை, நானும் உன் கூடவே தான் இருக்கேன்றதை புரிஞ்சுக்கோ. உனக்கான சரியான நேரத்தை நான் அறிவேன் என் செல்லமே. என் மேலே நீ அசைக்க முடியாத உறுதியான நம்பிக்கையை வைக்கும்போது நானே நீ வாழ்க்கையில் வெற்றி பெறுவதற்கான ஒரு நல்ல வாய்ப்பை உருவாக்கி கொடுப்பேன். வீணடித்த நிமிஷங்களை நினச்சி வருத்தப்பட வேணாம். கையில் இருக்கிற ஒவ்வொரு நாளையும் நீ சந்தோஷமாக கொண்டாடு. நீ செய்யும் ஒவ்வொரு நொடி உழைப்பும் உன்னை செதுக்கும் சிற்பின்னு நினச்சிக்கோ. சுயநலத்தோட நான் மட்டும் நல்லா இருந்தால் போதும்னு நினைக்கிறது வாழ்க்கை கிடையாது. உன்னால் முடிஞ்ச அளவுக்கு இன்னொருத்தர் முகத்தில் புன்னகையை வரவழைக்க முயற்சி செய். நீ செய்கிற உதவியோ அல்லது நீ பேசுகிற அன்பான ஆறுதல் வார்த்தைகளோ அடுத்தவங்க மனசுக்கு சந்தோஷத்தை கொடுக்கும்போது அதில் தான் உன் வாழ்க்கையின் உண்மையான அர்த்தம் ஒளிஞ்சிருக்கும். நான் மட்டும் நல்லா இருந்தால் போதும்னு சுயநலத்தோடு நினைக்காம எல்லாரும் நல்லா இருக்கணும்னு நினைக்கிற அந்த உன் எண்ணத்துக்காகவே நான் கண்டிப்பாக நீ விரும்பிய வாழ்க்கையை உனக்கு அமைச்சு கொடுப்பேன். விமர்சனங்களும் அவமானங்களும் அடுத்தவங்க மூலமாக உன்னை நோக்கி அம்புகளாக வந்து சேர்ந்தாலும், அடுத்தவங்க உன்னை சுற்றி இருந்து திட்டினாலும், குறை சொன்னாலும், அவமானப்படுத்தினாலும் அதுக்கெல்லாம் நீ கவலைப்பட வேண்டாமே செல்லவே. உனக்குள்ள இருக்க நேர்மைங்கிற கவசத்தை நீ ஒருபோதும் கலட்டி எரிஞ்சிட வேண்டாம். உன் மனசாட்சிக்கு நீ உண்மையாக இருக்கும்போது உன்னை யாராலும் வீழ்த்த முடியாதுங்கிறது தான் உண்மை. வாழ்க்கைங்கிறது எப்போதும் ஒரே மாதிரி சந்தோஷமாக நிம்மதியாக மகிழ்ச்சியாக இருந்துடாது. மேடுகளும் பள்ளங்களும் நிறைஞ்ச வாழ்க்கை பயணத்தில் உனக்கான நல்லதை நடத்தி கொடுக்கவே நான் இருக்கேன். உன் வாழ்வில் வரக்கூடிய மாற்றங்களை ஏற்றுக்கொள்ள பழகு. ஓடும் நதிக்கு தான் பாதைகள் பிறக்கும். தேங்கும் குட்டை அதே இடத்துல தான் தேங்கி தண்ணி வத்தி போய் குப்பைகள் சேர்ந்து மக்கி போகும். நீ ஓடும் நதியாக தூய்மையாக உனக்கான இடத்தை நோக்கி ஓடி போய்கிட்டே இரு. பணமும் புகழும் மட்டுமே வெற்றிக்கான அடையாளம் கிடையாது. எல்லா சூழ்நிலைகளிலும் நீ மன அமைதியை இழக்காமல் இருப்பதுதான் நீ அடையக்கூடிய ஆகச்சிறந்த வெற்றியாக இருக்கும். உன் மனசை நீ ஜெயிச்சினா இந்த உலகத்தையே ஜெயிச்சதற்கு சமம். எப்போதும் உன் மனசை உன் கட்டுப்பாட்டுக்குள்ளே வச்சுக்கிட்டு எதை செய்யணும் எதை செய்யக்கூடாதுன்றதுல தெளிவாக இரு. காட்டில் இருக்கிற ஒவ்வொரு பூவும் தனித்தனி அழகோடு தான் இருக்கும். முல்லைப்பூ, மல்லிப்பூ, பிச்சிப்பூ, செம்பருத்தி, ரோஜான்னு ஒவ்வொரு பூவும் தனக்கென ஒரு தனித்துவத்தோட, தனக்கென ஒரு வாசனையோட, தனக்கென ஒரு தனி அழகோடு இருக்கும்போது நீயும் அப்படிப்பட்ட ஒரு மலர் தான்றதை மறந்துட வேண்டாம். யாரோடையும் உன்னை ஒப்பிடாம நீ தனித்துவமான பிள்ளை. நீயும் கண்டிப்பாக அழகான மலர் போல நறுமணம் வீசுவாய்ன்றதை புரிஞ்சுக்கோ. உனக்கான நேரம் வரும்போது நான் கண்டிப்பாக உன்னை மலர வைப்பேன். வாழ்க்கையில் ஜெயிக்க வைப்பேன். அது வரைக்கும் கொஞ்சம் கவனமாக இருந்தால் மட்டும் போதுமே செல்லமே. சூழ்நிலைகள் உனக்கு சாதகமாக இல்லாத போது, வாழ்க்கை உன்னை பயமுறுத்தும் போது நீ பயந்து பின்வாங்கக்கூடாது. புயலுக்கு பின்பாக கண்டிப்பாக அமைதி வரும். பயத்தை எதிர்கொள்ளும் துணிச்சலை உனக்குள்ள வளர்த்துக்கோ. நீ எடுக்கிற தைரியமான முடிவுகளில் எல்லாம் நான் எப்போதும் உன் கூடவே நிற்பேன். இல்லாததை நினச்சி ஏங்குவதை நிறுத்திட்டு உன்னிடம் இருக்கும் நன்மைகளுக்கு, உன்கிட்ட கிடைச்ச நல்ல விஷயங்களுக்கு எப்போதும் நன்றியோடு இருக்க பழகு. உனக்கு எது தேவையோ அதை சரியான நேரத்தில் சரியான அளவில் நான் கண்டிப்பாக உன் கைகளில் கொண்டு வந்து சேர்ப்பேன். என் மேலே நீ நம்பிக்கை வச்சினா எல்லாமே நல்லபடியாக நடக்கும். நடந்த விஷயத்தை மாற்றுறது உன் கைகளில் இல்லை. அதனால் நடப்பதை அப்படியே ஏற்றுக்கோ. தேவையில்லாமல் கண்டதையும் யோசித்து கவலைப்பட்டு நீ நேரத்தை வீணடிக்க வேண்டாம். நீ செய்ய வேண்டிய கடமையை மட்டும் சரியாக செஞ்சினா உனக்கான நல்வழிகள் உன் வாழ்க்கையில் வந்து சேரும். மற்றவங்க செய்த துரோகங்களையும் தவறுகளையும் யோசித்து உன் மனசை நீ நஞ்சாக்கி கொள்ளாதே. யார் என்ன செஞ்சாலும் அவங்கள மன்னிச்சு நீ கடந்து போக தயாராக இரு. நீ போகிற பாதையில் இந்த அப்பன் முருகன் உனக்கு துணையாக இருந்து முன்னேற்றத்தை கொண்டு வந்து சேர்ப்பேன் என் தங்கமே. தப்பு செஞ்சவங்கள நீ மன்னிக்கிறதால நீ ஒன்றும் குறைஞ்சு போயிட மாட்ட. அது உன்னை பலவீனப்படுத்தவும் செய்யாது. தவறுகளை மன்னிக்கும் போதுதான் அது உன்னை மன ரீதியாக மிக உயர்ந்த நிலைக்கு கொண்டு செல்லும். அது உன்னை பலமுள்ள ஆளாக மாற்றும். எல்லா விஷயங்களையும் பக்குவமாக ஏற்றுக்க பழகு.
தோல்விகள்ங்கிறது முற்றுப்புள்ளி அல்ல. நீ போகும் பாதையை மாற்றி கொள்ள வேண்டிய தற்காலிக நிறுத்தங்கள் தான் தோல்விகள். கீழே விழுகிறோமே நினச்சி கவலைப்படாத. விழுகும் போதெல்லாம் இன்னும் அதிக வேகத்தோடு எந்திரிச்சு நிற்க பழகு. கண்டிப்பா எல்லாமே உன்னால் முடியும். நீ ஜெயிக்கிறதுக்கு நான் உனக்கு வழிகாட்டுறேன். நீ தனிமையில் இருப்பதாக நினச்சி வருந்தாதே. இந்த உலகம் உன்னை தனிமைப்படுத்தும் போது தான் உனக்குள்ள இருக்கிற உண்மையான பலத்தை நீ கண்டுபிடிக்க முடியும். உன் மௌனத்திலும் உன் கண்ணீரிலும் கூட நான் உன் கூடவே தான் இருப்பேன். மற்றவங்க உன்னை பற்றி என்ன நினைக்கிறாங்கன்னு நீ யோசிக்காதே. உன் இலக்கு என்னங்கிறதுல நீ கவனமாக இரு. நீ எங்கே போகணும், என்ன செய்யணுங்கிறத சரியாக யோசித்து செயல்படு. இந்த உலகம் என்ன சொன்னாலும் அதை காது கொடுத்து கேட்டு கவலைப்பட்டுக்கிட்டே இருக்காம உன் மனசு உனக்கு சொல்லும் தைரியமான குரலை கேளு. உன் மனசு உனக்கு கொடுக்கக்கூடிய புத்துணர்ச்சியையும் தன்னம்பிக்கையும் விழிப்புணர்வையும் கேட்டு உன் வாழ்க்கையை நீ வாழ தயாராயிக்கோ செல்லமே. ஒரு விதையை போட்ட உடனே அதில் எப்படி பழத்தை எதிர்பார்க்க முடியாதோ, அதுக்கு எப்படி காலம் வரணுமோ அப்படிதான் உன் வாழ்க்கையிலையும் வெற்றி பெறுவதற்கான காலம் வரணும். ஆனால் கண்டிப்பாக விதையை போட்டால் அது எப்படி மரமாக மாறுமோ அதே போலவே உன் உழைப்புக்கான பலனும் நிச்சயமாக உன்னை வந்து சேர்ந்துடும். அது வரைக்கும் நீ கொஞ்சம் பொறுமையோடும் நம்பிக்கையோடும் இருந்தால் மட்டும் போதும். எதையும் தேடி அலைய வேண்டிய அவசியம் இல்லை. உனது அசைக்க முடியாத நம்பிக்கைக்கும் இறை பக்திக்கும் சேர்த்து இந்த அப்பன் முருகன் நானே உனக்கானதை உன்னிடம் கொண்டு வந்து சேர்ப்பேன். நீ நினச்ச நல்ல விஷயங்களை எல்லாம் உன் கூடவே இருந்து நான் நல்ல முறையில் நடத்தி கொடுக்குறேன். எந்த விதத்திலும் சோதனைகள் உன்னை கீழே தள்ளிவிட நான் அனுமதிக்க மாட்டேன். உனக்குள்ளே இருக்கிற தைரியத்தையும் உன்னுடைய வீரத்தையும் வெளிக்கொண்டு வருவதற்காகவே பிரச்சனைகள் வருது. நீ யாரு, உன்னுடைய தைரியம் என்ன, திறமை என்ன, நீ எவ்வளோ பெரிய வீரன் என்பதை உனக்கு காட்டுவதற்காக தான், உனக்கு உணர்த்துவதற்காக தான் நான் உனக்கு சோதனைகளையே கொடுத்தேன் என் செல்லமே. எத்தனை தடைகள் வந்தாலும் அதை பார்த்து பயப்படாத. நீ எடுத்து வைக்கிற ஒவ்வொரு அடியிலும் இந்த அப்பன் முருகன் நிச்சயம் உனக்கு துணை இருப்பேன். கடந்த காலத்தின் சுமையையும் எதிர்காலத்தின் பயத்தையும் தூக்கி எறிஞ்சிட்டு எல்லாத்தையும் என் அப்பன் முருகன் பார்த்துக்குவாரு. எல்லாமே எனக்கு நல்லதாக நடக்கும்னு நம்பு. இருள் சூழ்ந்திருக்கும் உன் வாழ்க்கையில் வெளியிலை உண்டாக்க வெளிச்சத்தை கொடுக்க நான் வந்துட்டேன். உன்னை சுற்றி நடக்கும் விஷயங்களை எல்லாம் சரி செய்து உனக்கான மாற்றத்தை நான் கொண்டு வந்து கொடுக்குறேன். முதல்ல பயப்படுறத நிறுத்து. உன் பாதையை நோக்கி நீ தைரியமாக போய்கிட்டே இரு. நீ எனக்கு செய்யும் ஆக சிறந்த வழிபாடு என்னன்னா, உன்னை சுற்றி இருக்கும் மனிதர்களிடம் நீ காட்டும் அன்புதான். ஒவ்வொருத்தர்கிட்டையும் நீ அன்பு காட்டும் போது, கருணை செய்யும் போது நான் நிச்சயம் உனக்கான நல்வழியை காட்டுவேன். நீ செய்யும் நற்செயல்கள் எல்லாவற்றிலும் நானும் உன் கூடவே இருந்து உனக்கு வழிகாட்டுறேன். நீ மற்றவங்களுக்கு செஞ்ச நல்லதை எல்லாம் அவங்க மறந்துட்டாங்களேன்னு சொல்லி கவலைப்படாத. மனிதர்கள் மறக்கலாம், ஆனால் உன்னை படைச்ச நான் எதையும் மறக்க மாட்டேன். உன்னுடைய ஒவ்வொரு நல்ல செயலுக்கும் தகுந்த பரிசை வட்டியும் முதலுமாக நான் உன்கிட்ட கொண்டு வந்து கொடுப்பேன். எல்லாமே முடிஞ்சு போச்சு நீ நினைக்கும் போது உனக்காக ஒரு புது வாழ்க்கையை நான் அமைச்சு கொடுப்பேன். முற்றுப்புள்ளி வச்ச இடத்துல இருந்தே ஒரு புது சாம்ராஜ்யத்தை உருவாக்கி தருவேன் என் செல்லமே. நீ எப்போதும் தைரியமாக இரு. உன் பலவீனத்தை பயன்படுத்தி உன்னை ஏமாத்திட்டு அவங்க ஜெயிச்சுட்டதான் நினச்சிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் இப்போதைக்கு நம்ம ஜெயிச்சிட்டோம், அடுத்தவனை ஏமாற்றி நம்ம உயர்ந்துட்டோம் வாழ்ந்துட்டோம்னு நினைக்கிறவங்களுக்கு கூடிய சீக்கிரம் அதுக்கான முடிவு தெரிய வரும். அவங்களுடைய கணக்கை இன்னும் நான் முடிக்கலை. உன்னை அழ வச்சவங்க, உன்னை கஷ்டப்படுத்தினவங்க, உன் மனசு நோகும்படி பேசினவங்களுக்கு எல்லாம் கூடிய சீக்கிரம் அவங்க எவ்வளோ பெரிய தப்பு செஞ்சுட்டாங்கன்றதை புரிய வைக்கிறேன். கூடிய சீக்கிரம் நீ சிரிப்போடு சந்தோஷமாக வாழ்கிறதையும் அவங்க கஷ்டத்திலேயே முடங்கி போகிறதையும் அவங்களே பார்க்க தான் போகிறாங்க. நீ பொறுமையாக இருந்தாலே உனக்கான நல்லதெல்லாம் நீ விரும்பியபடியே உன் வாழ்க்கையில் வந்து சேரும். நீ எதிர்பார்த்த நல்லதும் நிச்சயமாக உனக்கு நடக்கும் என் தங்கமே.